சுகதாதார அகண்டானந்த விக்கிரகம் தயாளுமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு. நன்றிங்க. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நேற்று செஷன்ல துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் அப்படின்ற மகான் சக்தி பூஜை பண்ணும் பொழுது மது அருந்தியதாக சொல்லியிருந்தாங்க. அது எந்த மது அப்படின்னா, தன்னுடைய சக்தியை வெளியில விடாம தனக்குள்ளேயே நிலை நிறுத்தும் பொழுது அந்த சக்தி நிறைந்து மிகுந்து அதனால சிரசில் இருந்து அமிர்தம் இலகும். சோ அந்த அமிர்தத்தை தான் அந்த மகான் பானம் செய்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, உலகத்தில் 4 விதமான மதங்கள் இருக்கு. இந்து மதம், புத்த மதம், கிறிஸ்துவ மதம், முகமதிய மதம். இந்த மதங்கள்லாம் என்ன சொல்லுது, ஏன் இந்த மதங்கள்லாம் இத்தனை மதங்கள் எதுக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். இப்ப நாம எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னா, பொதுவா பாத்தீங்கன்னா இந்து மதம்னு சொல்றாங்க இல்லையா. இந்து மதம் அப்படின்னா ஏன் அப்படி சொல்றதுக்கு காரணம் அப்படின்னா, இவங்கதான் தவறாம சரிவர ஈஸ்வர சேவைய தினந்தோறும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சோ அதனால இவங்களுக்குதான் இந்து மதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அது அப்படி கிடையாது. இந்து மதம் அப்படின்றது ஈஸ்வர சேவை செய்யறதுதான் சொல்றாங்க. இப்ப நம்ம ஈஸ்வர சேவையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஈஸ்வர சேவை அப்படின்னா என்னன்னா, முதல் அத்தியாயத்திலே சாமி சொல்லியிருக்காங்க, அந்த ஈஸ்வர சக்தியை அதாவது தன்னில் இருக்கின்ற ஈஸ்வர சக்தியை எவன் ஒருவன் வெளியில் விடாமல் தன்னில் நிறுத்துகிறானோ அவன்தான் ஈஸ்வர மதஸ்தர் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருக்கிறாரு. சோ இப்ப நாம எல்லாரும் பார்த்தோம்னா அது மாதிரியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தன்னோட சக்தியை வெளியில விட்டு தானே தீர்த்து நசிச்சுதானே போய்கிட்டு இருக்கோம். அப்ப நாம ஒன்னும் அந்த ஈஸ்வர மதஸ்தன் ஆகலை இல்லையா, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதானே. சோ அதுவுமே இல்லாம இந்த உலகத்துல என்ன பண்றாங்க, இந்த மாதிரி 4 விதமான மதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனம். சோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இங்க இருக்கிறது எல்லாமே ஒரே மதம் தான். அந்த மதம் என்ன பாத்தீங்கன்னா ஈஸ்வர மதம் தான். இது தவிர்த்த உலகத்துல வேற எந்த மதமும் கிடையாது. இந்து மதம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்து அப்படின்னா சந்திரன். சந்திரன்னா நமக்கு என்ன தெரியும் ஏற்கனவே, மனம். அப்ப இந்த மனம் இருக்கக்கூடிய அந்த சந்திரனை ஈஸ்வரனா இருக்கின்ற ஜீவனில் ஸ்தாபிப்பது, அதாவது சேர்ப்பது, நிலைநிறுத்துவது. சோ இதுக்குதான் இந்து மதமாகும். அப்ப நம்மளுடைய மனதை ஜீவன்ல கொண்டு போயிட்டு ஸ்தாபிக்க செய்யணும், நிலைநிறுத்த செய்யணும். வெளியில போய் சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி வெளியில விடாம தன்னோட ஜீவன்ல போய் மனதை ஐக்கியப்படுத்துறதுக்கு பேரு தான் இந்து மதம். சோ இதுதான் ஈஸ்வர மதம்னு சொல்லக்கூடியதும் இதுதான். இது மாதிரி செஞ்சாதான் அவங்க இந்து மதம்னு சொல்லி சொல்ல முடியும். ஆனா இப்ப யாருமே இது மாதிரிலாம் செய்யறது கிடையாது. கிறிஸ்துவ மத இவங்க இப்படி செய்யலன்னா அவங்க இந்து மதமும் கிடையாது, கிறிஸ்து மதமும் கிடையாது, முகமதியர் மதமும் கிடையாது, புத்த மதமும் கிடையாது. இத செஞ்சாதான் அவங்க இந்த மதத்துக்குள்ள வருவாங்க. ஏன்னா அந்த ஈஸ்வர சேவைன்றது ஒரே ஒரு விஷயம்தான், ஈஸ்வர மதம் அப்படின்றதும் ஒரே ஒரு விஷயம்தான். சோ அப்ப இங்க எல்லாருமே இந்து மதம், புத்த மதம், கிறிஸ்துவ மதம், முகமதிய மதம் தனித்தனியா சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே தப்பு. இந்த எல்லா மதமுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. அது இந்த ஈஸ்வர மதம் அததான் சொல்றாங்க. சோ அது ஏன் அப்படின்னு பார்ப்போம். இப்ப நாயாடி அப்படின்னு ஒரு பிரிவினர்கள் இருக்காங்க. அவங்க இந்து மதத்துக்கு உட்பட்ட அந்த பிரிவுல வருவாங்க. சோ இவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொது வழிகள் இருக்கு இல்லையா, அதுல தெருக்கள் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, நடக்கிறது கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. 72 அடி தூரம் வச்சேதான் அவங்கள ஏதாவது வேலை வாங்கணும்னா கூட வாங்குவாங்க.
சோ அவங்க எல்லாம் வந்து தொடக்கூட கூடாது, அவங்கள பார்க்க கூட கூடாது, தூரம் நிறுத்தணும், தொட்டா குளிக்கணும். சோ அந்த மாதிரி எல்லாம் இந்த பிரிவினர்கள்ல நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட உபஜீவனத்துக்காக என்ன பண்ணாங்க, இந்த முகமதிய மதத்துல போயிட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி சேர்ந்த அவங்களுக்கு இந்த முகமதிய மதத்தை பத்தி எந்த ஒரு விஷயமுமே தெரியாது. அந்த முகமதிய மதம்னா என்ன, அதோட தத்துவம் என்ன, அதுல இருக்கிற எதுவுமே அவங்களுக்கு அதை பத்தி அறிய மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க உபஜீவனத்துக்காக அதுல போய் சேர்ந்துக்கிட்டாங்க. சோ அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அந்த முகமதிய மதத்துல என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஞ்சி மிஞ்சி போனா 3 வார்த்தைகள் தான் தெரியும். சோ அது என்ன அப்படின்னா, அல்லாஹ், அல்லாஹு, பிஸ்மில்லா அப்படின்ற இந்த 3 வார்த்தைகள் தான் தெரியும். அந்த முகமதிய மதம் வந்து எதுக்காக தோற்றுவிச்சாங்க, சோ அதோட தத்துவம் என்ன, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்றது எதுவுமே வந்து அந்த நாயாடி அப்படின்ற அபிமானிக்கப்படுகிற அவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்க வந்து இப்போதைக்கு முகமதிய மதம்ன்ற போர்வையில சோ அதுக்குள்ள இருக்கிறாங்க. சோ இதே மாதிரிதான் இங்க இருக்கிற எல்லா மதங்களிலும் இருக்கிற மத குருக்களுக்கும் ஒண்ணுமே தெரியறது இல்ல. சோ எதுக்காக இந்த மதம் ஆரம்பிச்சாங்க, அந்த மதத்தோடைய தத்துவம் என்ன, சோ இந்த மகான்கள்லாம் ஏன் இப்படி எல்லாம் இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றது எந்த ஒரு அறிவுமே இல்லாம இருக்காங்க. அப்ப இங்க எல்லாமே ஈஸ்வர மதம் தான். இந்த மதம் வந்து ஒரே ஒரு மதம் தான், தனித்தனியா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஈஸ்வர மதத்தை அறியாத இருந்த காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, புத்தர்னு ஒருத்தர் பிறந்தார். அவர் என்ன பண்றாரு, ஈஸ்வர மதத்தினுடைய தத்துவத்தை கிரகிச்சு ஈஸ்வர் விசாரணை செஞ்சு அத வந்து அதோட உண்மையை வந்து காமிச்சு கொடுக்கிறாரு. சோ அதனால அவரு வந்து அந்த காமிச்சு கொடுத்தாரு இல்லையா ஈஸ்வர மதத்தை, சோ அதுக்கு வந்து அவர் புரோகிதரா இருந்ததால அவரோட பேரை அனுசரிச்சு புத்த மதம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதே மாதிரிதான் கிறிஸ்துன்றவர் பிறந்தாரு, அவரும் ஈஸ்வர விசாரணை செஞ்சாரு, அவரும் அந்த மதத்துல இருக்க அந்த உண்மையை வந்து காமிச்சு கொடுத்தாரு. சோ அதனால அவரோட பெயரை அனுசரிச்சு அவர் வந்து அந்த மதத்தை ஸ்தாபிச்சதால அவரு பேரையே வந்து அனுசரிச்சு அவர் கிறிஸ்துவ மதம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதே மாதிரிதான் இந்த முகமது மதமும் வந்தது. சோ இதே போலதான் ஒவ்வொரு மதங்களும் அதை யாரு எந்த மகான் ஸ்தாபிச்சாங்களோ அவங்களுடைய பெயரை கொண்டு அதை அழைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து ஈஸ்வரன் ஒன்னே ஒண்ணுதான், அதை தொழுறதுக்கு இத்தனை மதங்கள் அவசியம் இல்ல. அவங்க இந்த மகான்கள் பண்ணது எல்லாமே ஈஸ்வர சேவைதான். அப்ப அவங்க ஈஸ்வர மதத்தை தான், அந்த மார்க்கத்தை தான் எல்லாருமே பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. இது தெரியாம இங்க பல கட்டிடங்களை கட்டி, கோயில் கட்டி, மசூதி கட்டி, சர்ச்சை கட்டி, அதுல பல பொம்மைகள் எல்லாம், அதாவது சிலைகள் எல்லாம் நிறுவி சோ அதுக்கு பூஜை செய்யறேன், நரபலி கொடுக்குறேன், அஸ்வபலி கொடுக்குறேன், அஜபலி, சோ இந்த மாதிரி ஆடு மாடு கோழி மனுஷனை எல்லாத்தையும் வெட்டி ஜீவ காருண்யம் இல்லாம அறிவு இல்லாமலும் நடந்துட்டு இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த மகான்கள் ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க, சோ இதெல்லாம் தடுக்கணும், இது வந்து அறியாமையில செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த மகான்கள் அதோட அவங்களுக்கு வந்து புத்தி சக்தி இருக்கு இல்லையா மகான்களுக்கு, சோ அவங்களோட புத்தி சக்தியை வச்சு இந்த ஈஸ்வர மதத்தை வந்து விசாரணை செஞ்சு சோ அதோட உண்மையை வந்து சொல்றதுக்காக வந்திருக்காங்க, வந்து அதை காண்பிச்சியும் கொடுத்திருக்கிறாங்க. சோ இப்ப நமக்கும் வந்து அந்த ஈஸ்வர மதத்தை தான் நம்மளுடைய சாமி வந்து காமிச்சு கொடுத்திருக்கிறாரு. சோ நாமளும் வந்து தன்னில் இருக்கின்ற அந்த ஈஸ்வரனை வெளியில் விடாமல் தனக்குள்ளேயே லைக்க செய்யும் போதுதான் நாமளும் அந்த ஈஸ்வர மதஸ்தர் ஆகிறோம். அப்ப உலகத்துல ஒரே ஒரு மதம் தான் இருக்கு, ஈஸ்வர மதம் தான். மற்றது எதுவுமே மதம் கிடையாது, தனித்தனி மார்க்கமும் கிடையாது. சோ இந்த மகான்கள் அதை காண்பிச்சு கொடுத்ததால அவங்கள ஃபாலோ பண்றாங்க, அதுக்கு பேர் அப்படி வச்சுக்கிட்டாங்க. சோ இப்ப கிறிஸ்துன்னு இருக்கார் இல்லையா, அவரு வரல,
அதுக்கு பதில் ஜார்ஜ்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. சோ அவர் அந்த மதத்தை காமிச்சு கொடுத்திருந்தா அது ஜார்ஜ் மதமா இருக்கும். சோ அதே மாதிரி இப்ப முகமதியன் ஒருத்தர் வரல, அதுக்கு பதிலா ஷேக்குட்டின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. சோ அவர் வந்து அந்த மதத்தை காமிச்சு கொடுத்திருந்தாருன்னா, அந்த ஈஸ்வர சேவையை காமிச்சு கொடுத்திருந்தாருன்னா அது வந்து ஷேக்குட்டி மதம்னு சொல்லி வந்திருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் ஒருத்தர் வந்திருந்து இந்து மதத்தை காமிச்சு கொடுத்திருந்தாருன்னா சோ அதுக்கு வந்து சுக்கிர மதம் அப்படின்னு சொல்லிதான் வந்திருக்கும். சோ இந்த பெயர்கள்லாம் இதை யாரு நமக்கு காமிச்சு கொடுத்தாங்களோ அந்த மகான்களுடைய பெயர்களை அனுசரிச்சு இந்த மதங்கள் பெயர்கள் உண்டானது. மதங்கள் வெவ்வேறு கிடையாது, ஒரே மதம்தான், அது ஈஸ்வர மதம்தான். தன்னுடைய சக்திய தனக்குள்ளே நிலை நிறுத்தணும், அப்பொழுது அந்த ஈஸ்வரனாகவே ஆக முடியும். சோ இத காமிச்சு கொடுக்கறதுக்கும் இந்த ஈஸ்வர சேவையை செய்யறதுக்கும் தான் இந்த மதங்கள் உருவாக்கப்பட்டது. சோ இது தெரியாம எல்லாமே வந்து எல்லா மத குருக்களுக்குமே வந்து இதோட உண்மைத்தன்மை இப்ப மறந்து போயிடுச்சு. எதுக்காக இதை ஆரம்பிச்சாங்க, எதுக்காக சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியல. அவங்க சொல்லி கொடுத்தது, காமிச்சு கொடுத்தது அந்த தத்துவங்கள் எல்லாம் இவங்க அறியாம சோ இவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு உலகத்துல இருக்காங்க. சோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதால அந்த ஈஸ்வரனை போய் நம்மளால என்னைக்குமே சேர முடியாது. நம்ம சாமி வந்து நமக்கு இந்த ஈஸ்வர மதத்தை தான் வந்து ஈஸ்வர சேவை எப்படி செஞ்சு அந்த ஈஸ்வரனோட போய் எப்படி ஐக்கியமாகணும், தன்னுடைய ஈஸ்வர சக்தியை தனக்குள்ளேயே எப்படி நிலைநிறுத்தணும் அப்படின்றதான் நமக்கு இப்ப காமிச்சு கொடுத்திருக்கிறாரு. சோ இத நாம சரிவர செஞ்சு நாம அந்த ஈஸ்வர சேவையை செஞ்சு நம்மளும் ஈஸ்வரனாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. சோ இதோட இந்த அத்தியாயம் நிறைவடைந்துருச்சு. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சித் சுரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தரை வணங்குவதுடன் வணக்கத்துக்கு உரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். மனிதனாக பிறந்தவனுக்கு, மனிதன் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு பொதுவாக மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இத்தகைய தன்மைகள் எல்லாருக்குமே அது இருக்கின்றது. இயற்கையினுடைய இந்த படைப்பில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயமும் எல்லாருக்குமே அது பொதுவாகத்தான் இருக்கிறது. நமக்குள் இயங்கக்கூடிய அக்ஷரத்திலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து வாயுவாகி அது சிவனாகி, ருத்திரனாகி அக்னியாகி, அதுவே மனமாகிய சிவனாகி, அதுவே அகங்காரமாகிய பிரம்மாவாகிறது. இது எல்லாருக்குமே, அனைவருக்குமே, மனிதன் என்று அபிமானிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாருக்குமே இது பொதுவான விஷயம்தான். இந்த தன்மையை அது நமக்குள் அது எப்படி இயங்குகிறது என்ற தன்மையை அறிந்து தெளிந்து புரிந்து அதன் முறைப்படி வாழ்க்கை வழிமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த உலகத்துல அதற்கான யார் முறையாக வழிகாட்டுகிறார்களோ, அதாவது இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து விடுதலை பெற்று ஜீவன் தான் உற்பத்தியான இடத்திற்கே மீண்டும் சென்று தானாய் தன்மயமாகி தீர்வதற்குத்தான் வழிமுறை. அந்த வழிமுறையைத்தான் இந்த உலகத்துல பல்வேறு மதங்கள் மூலமாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய உண்மைத்தன்மையை அறியாமல் என்னுடைய மதம்தான் பெருசு, உன்னுடைய மதம்தான் பெருசு அப்படின்ற மாதிரி, சின்னது பெருசுன்ற மாதிரி ஒரு ஏற்ற தாழ்வுகளை அதனுடைய உண்மைத்தன்மை அறியாமையில் இருக்கிறதால, குறிப்பாக மகான்கள் வழிகாட்டிய முறைப்படி அதன் பின் வந்தவர்கள் சரியான முறையில் கொண்டு செல்லாததால பல்வேறு வகையான நடைமுறை சிக்கல்கள் என்பது ஏற்பட்டுவிட்டது. உண்மையில் இந்து மதம், புத்த மதம், கிறிஸ்துவ மதம், முகமதிய மதம் இவைகள் எல்லாம் என்ன, எதை கூறுகிறது? அப்படி பார்க்கும் பொழுது தானாய் தன்மயமாகி தீருவதற்குத்தான். ஆனால் இது பல்வேறு மொழிகளில், பல்வேறு காலகட்டங்களில், பல்வேறு இயற்கை சூழ்நிலைகளில்
அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றவாறு, மக்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு ஏற்றவாறு மகான்கள் தோன்றி அவர்களுக்கு தன்னைத்தான் உணர்வதற்கு ஏற்படுத்திய இந்த மார்க்கம்தான் பொதுவாக உலகத்தினுடைய அது மதங்களாக அது மாறிவிட்டது. அதற்கு பின் வந்தவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ள அதன் நிலையால தான் இத்தகைய குழப்பங்கள் என்பது உலகத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. பொதுவாக தன்னைத்தான் உணர்வது, இப்ப நாம இந்துவாக பிறந்திருக்கிறதால தன்னைத்தான் அது ஈஸ்வரன் என்று நாம் அபிமானித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையை அடைவதற்காக ஜீவன் தான் உற்பத்தியான இடத்திலேயே தானாக ஐக்கியமாவதற்குத்தான், அதுக்குத்தான் மதங்கள். வேறு மதம் என்று கிடையாது. நாம் இந்துக்களாக பிறந்ததால அப்படின்னு நம்ம ஈஸ்வரன் அப்படின்ற பெயரை வைத்திருக்கின்றோம். உண்மையில் மதங்கள் எல்லாமே அந்த ஈஸ்வர தன்மையில் தான் தன்னைத்தான் உணர்ந்து தானாய் தன்மயமாக தீர்க்க வழிகாட்டியாக இருக்க வேண்டும். பொதுவாக இந்து அப்படின்னு என்றாலே அதுக்கு மனம், அதாவது சந்திரன். சந்திரன் என்றால் மனம். பிராணசக்தி அபானனாக அது கன்வெர்ட் ஆகி அதே பிராணன் எண்ணங்களாக அது மாறும்பொழுது அபானன் ஆகிறது, அதுவே சந்திரன் ஆகிறது. அந்த எண்ணங்களே அது வெளியில் வியாபிக்க தொடங்கும் பொழுது அதுவே மனமாக அது மாறி அகங்காரமாகவும் மாறுகிறது. இதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து அந்த பிராணனை அபானனாக விடாமல் தனக்குள்ளேயே அது உற்பத்தியான இடத்திலேயே நிலைநிறுத்துவது தான் இந்த மதங்களுடைய அது நோக்கமாக அது இருக்க வேண்டும். இத்தகைய நிலைகளை யார் செய்கிறாரோ அவர்தான் தன்னைத்தான் உணர்ந்து தானாய் தன்மயமாகி தீருகிறார். அவர்தான் உண்மையான ஈஸ்வர மதத்தவர். இந்த விதமல்லாமல் பொதுவாக இந்து மதம், புத்த மதம், கிறிஸ்துவ மதம், இந்த மாதிரி முகமதிய மதம் என்று பல்வேறு அபிமானங்களால மதத்தை பற்றிய எந்த ஒரு அறிவும் இல்லாத மாதிரி இந்த இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் மக்கள்கள் மனிதன் என்று அபிமானித்துக் கொள்பவர்கள் ஒன்றுக்கொன்று சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் செயல்படுகின்றனர். இப்ப அதுலதான் பாத்தீங்கன்னா இந்துக்கள் என்று அபிமானித்தவர்கள் அதுல பட்டர்கள் அப்படின்ற ஒரு குரூப்பும் இருக்கிறது. அப்புறம் நாயாடி அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு ஜாதி நிலையம் இருக்கிறது. அவர்கள் பொது வழியில போகக்கூடாது. அந்த பட்டர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் நடமாடக்கூடிய அந்த பொது வழியில போகக்கூடாது, அரசாங்க வழியில போகக்கூடாது. பல்வேறு கட்டுப்பாடுகள் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. இதை ஜாதி என்ற முறையிலும் மதங்கள் என்ற முறையிலையும் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் என்பது இருக்கிறது. அப்ப அவர்கள் அந்த நாயடி என்று சொல்லக்கூடியவர்கள் அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்து மதம்லாம் பாத்தீங்கன்னா நம்மளை அடிமைப்படுத்துறாங்கோ, நம்மளை ஜாதி மாதிரி விலக்கி வைக்கிறாங்கன்ற மாதிரி முகமதி மதத்துக்கு அங்க போனா நம்மளுடைய உபஜீவனத்துக்காக நாம் பிழைத்து கொள்ளலாம் அப்படின்ற முறையில அங்க போய் தஞ்சம் அடைந்து விடுகிறார்கள். அங்க போனாலும் சரி, அவர்களுக்கு அந்த முகமது என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தினுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளாமல் வெறும் அல்லாஹு, பிஸ்மில்லா இந்த மாதிரி சில வார்த்தைகளை மட்டும்தான் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். உண்மையில் அவர்களுக்கு உபஜீவனம்தான் பெரியதாக இருக்கிறது. தன்னுடைய ஜீவனை பற்றிய அது முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை அவர்களுக்கு அறியாமையினால் இல்லாமல் இருக்கின்றது. அப்ப ஏதோ இந்த மாயையில் கிடைக்கக்கூடிய இந்த உபஜீவனத்தெல்லாம் நாம் பிழைத்துக் கொள்ளலாம், உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு அறியாமையில மதம் விட்டு மதம் மாறுகின்றனர். பிற மதங்களில் ஏற்படும் கவர்ச்சியான சில விஷயங்களில் மதிமயங்கி அதில் போனால் பொருள் கிடைக்கும், நிம்மதியாக வாழலாம், நம்மளுடைய உலகினுடைய மாயங்கள் எல்லாம் துன்பங்கள் விலகிவிடும் அப்படின்ற முறையில அந்த உண்மைத்தன்மையை இருக்கின்ற மதத்திலேயே இருக்கின்ற அந்த உண்மைத்தன்மையை அறியாமல் பிற மதங்களுக்கு மாறுகின்றனர். இதனாலேயே அந்த போகின்ற அந்த அவர்கள் மாறிய அந்த மதத்தினுடைய அந்த உண்மைத்தன்மையும் அறியாமல் இருந்து விடுகின்றனர். ஏதோ அப்புறம் இருக்கும் இதுவிலேயே தன்னைத்தான், அது உண்மையில என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னைத்தான் உணர்வது. அதுக்கு எதுக்கு மதம் மாற வேண்டிய அவசியமே கிடையாதே.
எல்லா மதத்தினுடைய நோக்கமும் அதுதானே. தன்னைத்தான் அறிய வேண்டும், தன்னைத்தான் உணர வேண்டும். அப்ப தம் மனம் எப்படி செயல்படுகிறது, சித்தம், அகங்காரம், புத்தி இதெல்லாம் எப்படி செயல்படுகிறது, எப்படி அந்த மனம் என்பது உருவாகிறது, அந்த மனம் அது எங்கிருந்து அது உருவாகிறது, அந்த மனதை நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் பிரம்மத்தினுடைய நிலையை உணர்ந்ததாகவும் வைத்துக் கொள்வதற்கான அந்த தகுதியை உருவாக்கி கொள்ளாமல் ஏதோ பிற இடத்தில் போனால், இந்த மாயை பொறுத்தவரை வெளியில் உள்ள பொருட்கள் தான் கவர்ச்சியாக இருக்கும். அதில் மதிமயங்கி அது பிற மதத்துக்கு அதுக்கு மாறி விடுகிறது. ஆனால் அங்க போனாலும் ரொம்ப நாள் நீடிக்கிறது இல்லை. எப்ப இருக்கின்ற இடத்தில் நிம்மதி இல்லை என்றாலும் போகின்ற இடத்திலும் அது நிம்மதி என்பது எதிர்பார்க்க முடியாது. ஆரம்பத்தில் நல்லா ஆற மாதிரிதான் இருக்கும், பிற்பகுதியில அதுவே பிரச்சனையாகிவிடும். அப்ப தன்னைத்தான் உணர்வது, தன்னைத்தான் அறிவது தான் இந்த மதங்களுடைய உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். தன் ஜீவனை ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த வழியை, அந்த மார்க்கத்தை நமக்குள் அது தெளிவுபடுத்தி அது நிலைநிறுத்துவது தான், உள்ளிருக்கும் மார்க்கத்தை சரி செய்வது தான் அந்த மதங்களுடைய உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். அதுக்குதான் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மகான்கள் தோன்றி இருக்கிறார்கள். அந்த காலத்துக்கு மக்களுடைய அந்த வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி, அவர்கள் வாழும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதுக்குதான் மகான்கள். அப்ப உண்மையில் மதங்கள் என்பது என்ன? ஜீவன், அவரவருடைய ஜீவன் அவரவர்களுடைய உற்பத்தி ஸ்தானமான ஈஸ்வரனோடு அது இரண்டரது கலப்பது தான். ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு என்ற நிலையில் இருக்கும் போது தான் அகங்காரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அகங்காரம் என்ற அந்த கோலை எடுக்கும் போது தான் ஜீவன் ஈஸ்வரன் ரெண்டும் தானாய் அது தன்மயமாகி இரண்டும் வெவ்வேறல்ல, ரெண்டும் ஒன்றுத்தான் என்பத அனுபவத்தால அது உணர முடியும். அது அதல்தான் மதங்கள் உண்மையாக அது போதிக்க வேண்டும். இதனுடைய அந்த உண்மைத்தன்மையை அறியாமல் தான் பல்வேறு விதமான இந்த குழப்பங்கள் என்பது உலகத்தில் அது ஏற்படுகின்றது. ஏற்கனவே இருந்த ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அது காலப்போக்கில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களே ஒரு தவறான வழிகாட்டுதல் ஆகிறது. அப்ப அதை சரிப்படுத்திக் கொள்வதற்காக புதிய ஒரு மகான்கள் தோன்றுவார்கள். அவர்கள் அது ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த வழிமுறையை அந்த கால மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போதிப்பார்கள், அதை வலியுறுத்துவார்கள். அப்ப யார் சொன்னார்களோ அவர்களுடைய பேரை வைத்து விடுகிறார்கள். அந்த மாதிரிதான் அந்த புத்த மதமும் அப்படித்தான் தோன்றியது. அந்த புத்தரும் வந்து ஈஸ்வர மதத்தை தான் ஸ்தாபிச்சார். அது அவர் புத்தர் என்ற அவர் சொல்லியதால அதுக்கு புத்த மதனே அதுக்கு பேர் வந்துச்சு. அவருடைய பேரு சுக்கரன் இருந்தா அதுக்கு சுக்கரன் மதம் தான் அதுக்கு பேர் வந்திருக்கும். யார் அந்த மதத்தை அதனுடைய வழிகாட்டுதலை அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நெறிப்படுத்தி முறைப்படுத்தி அது வழி நடத்துகிறாரோ அவர்களுடைய பேரிலேயே அந்த மதங்கள் என்ற பெயரும் வந்து விட்டது. உண்மையில் அவர்கள் ஸ்தாபித்தது ஈஸ்வர மதத்தை தான். அதாவது தானாய் அது தன்மயமாகி தீர்வதற்கான அந்த வழிமுறையைத்தான். அதே மாதிரிதான் கிறிஸ்துவர் என்ற ஒரு மகானோ அது ஒரு காலத்துல தோன்றினார். அதே மாதிரி முகமது என்ற மகானோ அது ஒரு காலத்துல தோன்றினார். அது ரெண்டு பேருமே அந்த ஈஸ்வர விசாரணை செய்வதற்குள்ள நியாயமான ஒரு மார்க்கத்தை ஸ்தாபித்தார்கள். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது உண்மையில அது தானாய் தன்மயமாவதற்குத்தான் அது வழிமுறை. அப்ப அந்த மாதிரி ஸ்தாபித்திருக்கு ஒரு வழிகாட்டி வேணும். அவர்கள் தான் அதுதான் புரோகிதராக இருந்தார்கள். அந்த கிறிஸ்து அந்த முகமதியர் ரெண்டுமே அந்த மார்க்கத்துக்கான ஒரு வழிகாட்டி. அவர்தான் புரோகிதர்கள். அப்ப அந்த புரோகிதராகிய கிறிஸ்து என்ற மகானும் முகம்மது என்ற மகானும் ஸ்தாபித்த நிமித்ததாக அந்த அவங்க ஸ்தாபித்ததால கிறிஸ்துவ மதம் என்றும் முகமதிய மதம்னு அதுக்கு பேர் உண்டாச்சு. அப்ப அதே கிறிஸ்து அந்த மகானுக்கு வந்து ஜார்ஜ்னு ஒரு பேர் இருந்ததுன்னா
முகமது என்ற மகானுக்கு சேக்குட்டின்னு ஒரு பேர் இருந்ததுன்னா அப்ப என்ன சொல்ல முடியும்? ஜார்ஜ் மதம்னோ சேக்குட்ரி மதம் தான், அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அது அப்ப மதங்கள் எதை அனுசரித்து உண்டாயின? யாரு ஸ்தாபித்தார்களோ அவர்களை பேரை வச்சுட்டாங்க. அதுதான் அது. இந்த குருநாதருடைய பெயர்களை வச்சுட்டாங்க. அப்ப உண்மையில அந்த குருநாதர்கள் ஸ்தாபித்தது எந்த மதம் பாத்தீங்கன்னா, தான் என்ற அந்த தன்மையைத்தான் ஈஸ்வரன் நம்ம சொல்றோம். அது அந்த தானாய் தன்மயமாகதற்கான அந்த உள்ளிருக்கும், நமக்குள் உள்ளிருக்கும் அந்த வழிமுறையை, அந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்தக்கூடியது தான், அதற்கான வழிகாட்டக்கூடியதான். அது உண்மையான அது ஈஸ்வர மதம். அததான் அவர்கள் ஸ்தாபித்தார்கள். அப்ப இருக்கிறது ஒரே மதம்தான். மனிதனாக பிறந்தவனுக்கு எல்லாருக்குமே சரியது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், அப்புறம் ருத்ரன், சதாசிவன் எல்லாமே இயல்பு எல்லாருக்குமே இருக்கிறது. பஞ்சபூதங்கள் என்பது இயல்பவே பொதுதான். ஏதோ ஒரு காரணத்தால நாம் மனிதன் என்று அபிமானிக்கப்பட்டவர்களாக பிறந்து விட்டோம். அப்ப அதிலிருந்து, இந்த பந்தத்திலிருந்து அது விடுதலை பெற வேண்டும். அப்ப இததான் நம்ம சரி பண்ணணும். இதை சரி பண்ணாமல் வெளியில் தான் ஈஸ்வரன் இருக்கின்றான், வெளியில் ஏதோ ஒரு வழிபாட்டு முறையை செய்தால்தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும், பூஜை புனஸ்காரங்கள் இந்த மாதிரி செய்தால்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதே நாம் அந்த மதத்துக்கு நிரீஸ்வர மதத்தான் நாம் இருக்கின்றோம். அப்ப தன்னை உணர வேண்டும் என்றால் தனக்குள் செயல்படும் அந்த தன்மையை நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அப்ப அதுக்கான வழிமுறையைத்தான் நாம் நாட வேண்டும். அதற்கான முயற்சி, அதுக்கான பயிற்சியில் தான் நாம் ஈடுபட வேண்டும். அதுக்கான திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கான தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்ப திறமை, தகுதி, பயிற்சி இது எல்லாமே அது ஒருங்கிணைத்து பார்க்கும் போது தான் அது உண்மையாக தன்னைத்தான் அது உணர்வதற்கான அந்த வழிமுறையை சரியான முறையில் நமக்கு அது காட்டி கொடுக்கும். அதுக்குத்தான் மகான்கள் இத்தகைய வாழ்க்கை முறையோடு நீ இந்த வாழ்க்கை ஒழுக்க நெறிமுறையோடு வாழும் போது இந்த உடலில் இருக்கக்கூடிய, இந்த உடலினால் ஏற்படக்கூடிய நான் எனும் அகங்காரத்துடைய இந்த கர்ம பந்தத்தால் ஏற்படக்கூடிய அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வழியையும் காட்டும். இந்த மனதுக்கு அந்த ராக துவேஷம் என்ற அந்த இரட்டை நிலையிலிருந்து அது விடுதலை பெற்று அந்த மனமே உற்பத்தியாகாமல் அடங்கிய மனமாக போவதற்கும் அதுதான் வழிகாட்டியாக இருக்கும். அதற்குத்தான் இந்த மகான்கள் தோன்றினார்கள். தான் அறிந்தது, தன்னை உணர்ந்த அந்த வழியை, தன்னிலிருந்து உற்பத்தியான இந்த உலகத்திற்கும் அதை நான் நீ என்ற அந்த பேதம் இல்லாமல் தன்னை உணர்ந்த அந்த வழிமுறையை தன்னால் பிரதிபலிக்கப்பட்ட கேட்பது, காண்பது, அறிவதுமாகிய இந்த உலகத்துக்கும் இத நான் நீ அந்த பேதம் இல்லாததால தான் அந்த மகான்கள் தோன்றி இத்தகைய வழிமுறைகளை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அப்ப உண்மையில் அதை அந்தந்த காலத்துக்கு ஏற்ற அந்த குருமார்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அவர்கள் காட்டிய வழிமுறை என்பது அது ஒன்று தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தானாகி அந்த ஈஸ்வர தன்மையிலேயே தானாய் அது தன்மயமாக தீர்வதற்கான அந்த வழிமுறை அதுதான். அதை தாண்டி வேற எதுவும் மதங்கள் என்பது கிடையாதது. அப்ப இதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம உணரணும், அறியணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய உணவு முறை, பழக்க வழக்கங்கள், அந்த கிரமங்களுக்கு உட்பட்ட அந்த வாழ்க்கை. அப்ப உடல் அளவிலும் அந்த மனதளவிலும் ஜீவன் அளவிலும் அந்த ஜாக்கிர நெறியை அது உருவாக்கி கொள்வது தான் அது மதங்களுடைய அது வழிகாட்டு அது முறைகளாக இருக்கும். அதன் முறைப்படி நடைபெற வேண்டும். நம்மளுடைய தன்னைத்தான் உணர வேண்டும் என்றால் அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய உபஜீவனத்துக்கான அந்த வாழ்க்கை முறையும் நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். கூடவே தன்னை உணரக்கூடிய அந்த பாதையில முழு தீவிரமும், ஒரு வைராகியமும், ஒரு தீரதை, ஒரு ஷமா என்ற அந்த பொறுமையும், ஒரு உறுதியை நமக்குள்ள வேண்டும்.
அத்தகைய நிலையில் நாம் இருக்கும் போதுதான் அந்த மகான்கள் வழிகாட்டிய முறையிலேயே நாம் பயணம் செய்வதற்கும் தமக்குள்ளேயே அந்த வெளி சுவாசமாக அந்த விரயமாகக்கூடிய அந்த மனதினுடைய அந்த சக்திய விரயமாக விடாமல் அது நமக்குள்ளேயே அது நிலை நிறுத்தி தானாய் அது தன்மயமாக தீர்வதற்கு அது ஒரு துணையாக இருக்கும். இதை விட்டுட்டு மதங்கள் என்ற பெயர்ல ஒரு ஜீவன் மேல கருணை, ஜீவ காருண்யம், அந்த ஒழுக்கம் இல்லாம ஒரு கொடூர குணங்களோட நரபலியும் அஸ்வபலியும் அஜபலியும் கோழி ஆடு இந்த மாதிரி எல்லாம் பலி கொடுக்கிறதும் பிற ஜீவிகளை கடினமான முறையில கொன்று அவற்றினுடைய பிணங்களை அதனுடைய உடல்களை சாப்பிடுறதும் இதெல்லாம் தான் மதம் என்று சொல்வது. அது உண்மையான அது மதம் என்பது கிடையாது. தான் மற்ற ஜீவனை இம்சிக்கிறது இல்லாம தன்னுடைய ஜீவனம் இம்சித்து கொண்டு செத்து போகின்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இந்த மாதிரிலாம் இல்லாம இந்த மாதிரி கொலைகள் செய்தெல்லாம் தப்பிதும் உண்மையான மார்க்கம் எதுன்னு அதை அறிந்து உலகம் என்பது தன்னுடைய அது சக்தியிலிருந்து தான் அது உண்டாச்சு. அந்த சக்தியிலிருந்து அந்த உண்டான அந்த உலகத்திலேயே தன்னுடைய சக்தியிலிருந்து உண்டான அந்த உலகத்திலேயே இந்த மாயை என்ற பெயர்ல நம்ம மதிமயங்கி கிடக்கிறோமே, இதிலிருந்து தான் தன்னுடைய சக்திய அந்த உலக பந்தங்கள் இருந்து அதை விடுவிக்க வேண்டும். அதை விடுவிச்சு அந்த சக்தி அது உற்பத்தியான இடத்திலேயே அது தானாய் அது தன்மயமாகி லயிக்க செய்ய வேண்டும். அப்பதான் அந்த பிரம்மானந்தம் அந்த நிலையம் அந்த எய்த முடியும். அந்த நிலையோடு தான் ஈஸ்வரனோடு நாம் ஐக்கியமாக அந்த தன்மையாக நம்ம ஆக முடியும். அததான் இந்த மதங்கள் என்பது போதித்தன. உண்மையில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரே மதம்தான். அது தானாய் அது தன்மயமாக போதற்குரிய அந்த வழிகாட்டுதெல்லாம் குறிக்கிறதாக இருக்கும். அந்த மாதிரி உலகத்துல இதை தாண்டி வேற எதுவும் மதங்கள் இல்லை என்பதுதான் ஞானபிதா இந்த அத்தியாயத்துல நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. நாளைக்கு நம்ம 21வது அத்தியாயத்துல சதுர் வாக்கியம் இதங்களை பற்றி இதனுடைய உண்மைத்தன்மையை பற்றி ஞானபிதா கூறியதை நம்ம 21வது அத்தியாயத்துல பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றார். ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் சக்தி பூஜை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். தன்னிலிருந்து வெளியில வியாபிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய மனம் அப்படிங்கிற ஒரு நிலைமைய வெளியில போக விடாமல் ஜீவனுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய பிரம்மரந்தத்திலே கொண்டு போய் சேர்க்கிற அந்த நிலைமையத்தான் லம்பிகா முத்திரை அப்படின்னு சொல்றது. அந்த லம்பிகா முத்திரை செய்யும் போது நம்மளுடைய சுக்கிலமாக இருக்கக்கூடிய சக்தியானது சேமிக்கப்பட்டு அது உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்டுல இருந்து வலிந்து அது அண்ணாக்கின் வழியாக குத துவாரத்தின் வழியாக அது வலிஞ்சு வரும். அப்படி வலிஞ்சு வரக்கூடிய அந்த அமிர்தத்தை தான் தேவாமிர்தம் அப்படின்னு சொல்லி சொன்னது. அந்த அமிர்தத்தை தான் இவங்க பானம் செய்தது. அதைத்தான் சக்தி பூஜை செய்யும் பொழுது மதுபானம் அருந்தாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம். ஆனா நாம தவறாக வேறொரு விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கல்லையும் சாராயத்தையும் மகான்கள் குடிச்சாங்கன்னு சொல்லி அவங்க மேல அபவாதம் சொல்லி அவங்கள குற்றப்படுத்தி நாமளும் அதை ஃபாலோ பண்றோங்கிற பேர்ல பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு அசைவம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நெய்வேத்தியம் செஞ்சு சாராயம் குடிச்சு இந்த மாதிரி நம்ம உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கக்கூடிய ஒரு வேலைகளை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ இது சக்தி பூஜை அல்ல அப்படிங்கிறதையும் சாமி தெளிவுபடுத்தி இருந்தார். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது அத்தியாயம் 20ல மதங்கள் பத்தின விஷயங்களை சாமி விளக்கம் கொடுத்திருப்பார். இந்த உலகத்துல அநேக மதங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதுல இந்தியால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பிரதானமான ஒரு 4 மதங்களை சாமி உதாரணமா எடுத்து பேசுறாரு. இதே போலதான் எல்லா மதங்களும் அப்படிங்கிறத நாம இது எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். இப்படி இந்தியால
அதிகமானோரால் பின்பற்றக்கூடிய, பெரும்பாலான மக்களால் பின்பற்றக்கூடிய மதங்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து இந்து மதம், இன்னொன்று புத்த மதம், இன்னொன்று கிறிஸ்தவ மதம், இன்னொன்று முகமதிய மதம். ஸோ இந்த மதங்கள் எல்லாமே வந்து என்ன சொல்ல வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்தா எல்லா மதங்களுமே ஈஸ்வர சேவையை முன்னிறுத்தி சொல்லக்கூடியதாக தான் இருக்குது. ஈஸ்வர சேவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே 4ஆம் அத்தியாயத்திலே சாமி சொல்லியிருப்பாரு, தன்னுடைய சக்தியை வெளியில போக விடாமல் தன் உள்ளிலேயே நிலை பெற செய்வதற்கு பேர் தான் ஈஸ்வர சேவை. ஈஸ்வரன் அப்படின்னா ஜீவசக்தியான வாயு, சேவித்தல் அப்படின்னா உட்கொள்ளுதல், உட்கொள்ளுதல் அப்படின்னா அது வெளியில போக விடாமல் தடுக்கிறது அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்திருந்தார். அப்போ இது நாள் வரைக்கும் நமக்கு இந்து மதம் அப்படின்னு சொல்லி ஒரு மதத்துல நாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சக்தியை வெளியில போக விடாமல் தடுக்கிறதுக்கான ஏதாவது ஒரு செயல்முறையை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா இல்லை. பூஜை புனஸ்காரங்கள் செய்ய சொன்னாங்க, சேத்திர உபவாசங்கள் மேற்கொள்ள சொன்னாங்க, விரதங்கள் இருக்க சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய சக்தியானது வெளியில போய் வியாபிக்கிற வேலையை தான் இது வரைக்கும் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம். அப்போ இதெல்லாம் அனுசரித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆலோசனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாம் இது நாள் வரைக்கும் ஈஸ்வர சேவை செஞ்சதே கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுக்கு தகுந்தபடி பூஜை புனஸ்காரங்களை செஞ்சுக்கிட்டு இதுதான் இந்து மதத்தினுடைய கலாச்சாரம் சொல்லிட்டு போயிட்டாங்க, நமக்கும் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாமளும் அதைவே தான் இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இந்து மதம்னு மட்டும் கிடையாது, புத்த மதம், கிறிஸ்தவ மதம், முகமதிய மதம், இப்படி எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்தினுடைய போதனைகளை நாம ஆழ்ந்து கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக தன்னுடைய சக்தியை உள்ளுக்குள்ள நிலைநிறுத்தக்கூடிய வழிவகையை சொல்லக்கூடியதாக தான் இருக்க முடியும். ஆனா நாம தான் அந்த தத்துவத்தை சரியா கிரகிக்காம தவறான புரிதல்கள்ல நமக்கு தெரிஞ்ச வகையில நாம புரிஞ்சுக்கிட்ட வகையில இங்க செயல்பாடுகளை செய்ய வேண்டியதா இருந்தது. இன்னொன்னு, இந்த மாதிரி ஒரு இந்தியால மட்டும் 4 மதங்கள், இந்த மாதிரி உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்கிறதெல்லாம் சொல்லி வர்றாங்க. இப்படி அநேக மதங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்லதான். எப்படி யோகங்கள் பல யோகங்கள் கிடையாது, இருப்பது ஒரே ஈஸ்வரனும் ஒரே ஜீவனும் சேருவதற்கு எதுக்கு இத்தனை யோகங்கள், ஒரே யோகம்தான் அப்படிங்கிறத சாமி சொன்னாரோ, எப்படி அந்தந்த அனுபவஸ்தரனுடைய அனுபவங்களுக்கு தகுந்தபடி அவரவர் வெவ்வேறு பெயர்கள்லாம் அந்த யோகங்களை அழைச்சிட்டு இருந்தாங்களோ, அதே போலவே தான் இங்க மதத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. அதனால உலகத்துல வந்து நானாவிதமான மதங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம நம்புறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பைத்தியக்காரத்தனம்னு சாமி சொல்றார். ஏன்னா மார்க்கம் அப்படிங்கிறது ஒன்னாதான் இருக்க முடியும். அதே ஜீவனும் அதே ஈஸ்வரனும் அந்த நிலையை அடையிறதுக்கு நாம செய்யக்கூடிய செயல்பாடு முறையானது அது ஒரே மார்க்கத்தை சார்ந்துதான் இருக்க முடியும். அப்போ உண்மையாவே நமக்கு நம்மளுடைய மதத்தினுடைய கோட்பாடு என்னன்னு தெரியறதில்ல, மற்ற மதம் என்ன சொல்ல வந்துச்சுன்னு நமக்கு தெரியறதில்ல. அதனால இது வேற கோட்பாடு, நம்மளது வேற கோட்பாடுன்னு சொல்லி தவறாக எண்ண வேண்டிய அவசியம்ங்கிறது ஆயிடுச்சு. இப்போ நான் பிறக்கும் போதே என்னை வந்து ஒரு ஹிந்து முறைப்படி தான் வளர்த்துட்டு வந்தாங்க. ஹிந்து சார்ந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் சொல்லி கொடுத்து இப்படி தான் வணங்கணும், இப்படி தான் விரத முறைகள் அனுஷ்டிக்கணும்லாம் சொன்னாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த இந்துங்கிற மதத்தினுடைய பேருக்கான அர்த்தம் கூட தெரியாமல் தான் நான் வளர்ந்து வந்திருக்கிறேன். அதை சாமி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நமக்கு புரிய வருது, நமக்கு மதத்தினுடைய பெயருக்கான அர்த்தமே தெரியல, நம்மளுடைய முன்னோர்களுக்கும் தெரியல. தெரிஞ்சிருந்தா அதை நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா வேதங்களை நம்ம படித்தது கிடையாது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் இதெல்லாம் நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் ஒரு சிலர்லாம். அப்போ இந்த அளவில் நாம் ஒரு மதத்தை நம்ம கை கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பலனானது நமக்கு எப்படி கிடைக்குங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஹிந்து அப்படின்னு சொன்னால் சந்திரன் அப்படின்னு அர்த்தம். மதம் அப்படின்னா ஸ்தாபிக்கிறது. சந்திரன் அப்படிங்கிறது மனமாக இருக்கக்கூடிய நிலைமை. மனமாக இருக்கக்கூடிய சந்திரனை ஸ்தாபிக்கிறது. எங்கே போய் ஸ்தாபிக்கணும் அப்படின்னா ஜீவன் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் கொண்டு போய் ஸ்தாபிக்கணும். அப்படி நாம் இது நாள் வரைக்கும் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு இந்து மத சம்பிரதாயத்தில் நம்ம வளர்ந்தவர்களாக இருக்கிறதா இருந்தால் ஒரு நாளாவது இந்த மனசை கொண்டு போய் புருவ மத்தியத்தில் கொண்டு போய் நிலைநிறுத்தி வச்சிருப்போமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ அதுக்கான வழிமுறையை நம்ம மேற்கொள்ளவே இல்லை. அப்படிங்கிறப்போ நாம் எப்படி இந்து மதஸ்தர்னு சொல்ல முடியும்? இதே போலதான் புத்த மதத்திலையும் கோட்பாடுகள் இருக்கும். அதுவும் தன்னுடைய சக்தி உள்ளுக்குள்ள நிலை பெறுவதற்கான வழிவகைகளை தான் சொல்லியிருப்பாங்க.
இதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுகள்ல இருந்து வரக்கூடிய மதங்களை கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே டிரான்ஸ்லேட் ஆகி தான் வந்திருக்கும். இப்போ பைபிள் பாத்தீங்கன்னா லத்தீன் மொழியில எழுதியிருக்கலாம், அதுல இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் ஆகி இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் ஆகி வரும்போது இந்த டிரான்ஸ்லேட் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய புரிதலுக்கு தகுந்தபடி தான் அந்த மொழிபெயர்ப்புங்கிறது ஏற்படுத்துறாங்க. அந்த ஆழமான அந்த நிலைமைகளை நம்ம கொண்டு போக முடியறதில்ல. ஒரு ஒரு ரிக்வேதத்தவே நம்ம சமஸ்கிருத மொழியை படிச்சுக்கிட்டு அதன் மூலமாக நாம அதை அணுகணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தத்தை ஓரளவுக்கு அது கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முடியும். அதே நம்ம இங்கிலீஷ்லயோ தமிழ்லையோ டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அர்த்தங்களானது மேலோட்டமான விஷயங்களே நின்று போறதுக்கு நிறைய வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. இல்லைன்னா இந்த மொழிபெயர்ப்பாளர்களுடைய சொந்த புரிதல்கள் அதுல திணிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்படிதான் ஒரு மதமானது பல மொழிகளை கடந்து நம்ம கைக்கு வந்து சேரும்போது அது வேறொரு பரிமாணத்துல வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு மதத்தை ஸ்தாபிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க இருந்த காலகட்டங்களே வேற. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு காலகட்டங்கள் இருந்திருக்கிறாங்க. இந்து மதத்தை யார் ஸ்தாபிச்சாங்கன்னு கூட தெரியாது. அதெல்லாம் அந்த காலத்துல வந்து செவிவழி செய்தியா மட்டுமே தான் இருந்தது. புஸ்தகங்கள்ல கூட அச்சிடப்பட முடியாத ஸ்ருதிகளாகத்தான் அது இருந்தது. வெறும் குருகுல கல்வியில மட்டுமே தான் இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளை தெரிஞ்சுக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. அதைத்தான் வேத வியாசர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அந்த 4 வேதங்களாக இருக்கக்கூடிய அத்தனை ஸ்ருதிகளையும் அத்தனை உபநிஷத்துகளையும் அவர் வந்து தொகுத்து அதை ஒரு வேதங்களாக 4 வேதங்களாக அவர் தொகுத்து கொடுத்து நமக்கு நிறைவு பண்ணி கொடுத்தார். அது ஒரு புத்தக வடிவில் எழுத்து உருவாக வரும்போது தான் அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சரியான வகையில கடத்த முடியும். இல்லைன்னா நான் உன்னை கேட்டுட்டு என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நான் வேற ஒன்று சொல்லி தரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படியே அது மடை மாறி அது வேற ஒரு கோணத்துல போய் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அங்க அமைஞ்சிருது. அனுபவம் இருந்துச்சுன்னு சொன்னா அது எதுவுமே மாற போறது இல்லை. அனுபவம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அது எல்லாமே மாறி மாறி போயிட்டே தான் இருக்கும். இதே போலதான் மற்ற மதத்தினுடைய கோட்பாடுகள்லையும் அந்தந்த மொழிகள்ல போய் நம்ம படிச்சு பார்க்கும் போதுதான் அந்தந்த மதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை அந்த ஈஸ்வர சேவைனா என்னங்கிற அர்த்தத்தை நம்மளால சரியா கிரகிக்க முடியும். இப்படி இந்து மதத்தினுடைய சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்து மாறி போனதுக்கு அந்த மொழியை நாம சமஸ்கிருதம்னு சொல்லக்கூடிய அந்த மொழியை படிக்காம அந்த வேதங்களை நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ளாம செவி வழி மூலமாகவோ இல்லை மொழிபெயர்ப்பு புஸ்தகங்கள் மூலமாகவோ நாம் அதை அணுகும் போது அங்கே வெவ்வேறு விதமான புரிதல்கள் நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகி அந்த மதத்தினுடைய கோட்பாடை தவறாக புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கூட ஏற்பட்டுருச்சு. அப்படிதான் 18ஆம் அத்தியாயத்தில் அந்த 4 வர்ணங்கள் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜாதிகள் சார்ந்த அந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே நம்ம சண்டை போடுற அளவுக்குலாம் வந்துட்டோம். ஆனால் நாமெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த 4 வகையான நிலைமைகளை நமக்கு பிரித்து கொடுக்கல. அவனவனுடைய ஜீவசக்தியான வாயு 4 நிலைமைகள்ல இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்குது. அந்த 4 நிலைமைகள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது, இப்போ அது என்னவா இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க கொடுத்தாங்க. அப்போ அதை நாம் சரிவர அதை அணுகாததுனால தவறான புரிதல்கள் ஏற்பட்டது. அதனால இங்கே என்ன நடந்துச்சு, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன்கிற அந்த பாகுபாடுகளை ஏற்படுத்திக்கிட்டு நீ என்னை தள்ளி நிறுத்தி நான் உன்னை தள்ளி நிறுத்துறேன், நீ தூரமாக தான் நிற்கணும், நீ தொட்டா எனக்கு தீட்டுன்னு சொல்லி இங்கே பல விதத்துலையும் எல்லாரையும் கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்பட்டுருச்சு. யாருக்கும் மரியாதை கொடுக்கறது இல்லை, அவமானம் ஏற்படுத்தக்கூடிய வேலைகள்லாம் நடக்குது. ஸோ இதன் மூலமாகவே இது ஒரு காரணமாக வச்சே கூட நிறையா பேர் வந்து ஹிந்து மதத்திலிருந்து கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவங்க, நாம அபிமானிக்கக்கூடியவங்க, அவங்க வேறொரு மதத்தை பின்பற்றி போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அங்கே ஏற்பட்டது. உயர்ந்த ஜாதியில் இருக்கிறவங்க யாருமே மதம் மாற மாட்டாங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கீழ் ஜாதின்னு சொல்லி யாரெல்லாம் இந்த அடிமைத்தனத்துக்குள்ளார அடிமைத்தனமாக வைக்கப்பட்டாங்களோ, அவமானங்களை சந்திச்சாங்களோ, அடிப்படை சுதந்திரத்தை கூட இழந்தாங்களோ, அவங்க தான் வந்து இன்னொரு மதத்தை சார்ந்து போக வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. இதில் அவங்கள அடிமைப்படுத்தினவங்களுக்கும் மதத்தினுடைய கோட்பாடு என்னன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா அந்த அடிமைத்தனத்தை அங்கே கொண்டு போய் புகுத்தி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் புரியலை, அடிமைப்பட்டு கிடந்தவங்களுக்கும் புரியலை. அதனால ஒட்டுமொத்தமா இந்து மதத்தைவே குற்றம் சொல்ற மாதிரி இந்து மதம்னாலே இந்த ஜாதி வேற்றுமைகள் இருக்கும், இந்த வர்ண வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்து மதமே வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க
மதம் மாறி போற அளவுக்கு நிலைமை ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த 2 பேர்களுக்குமே இந்து மதம் சார்ந்த ஒரு புரிதல்கள் அங்க இல்லை அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அப்படியே இருந்தாலும் இப்போ புது மதத்துக்கு போயிட்டோம், ஒரு முகமதிய மதத்துக்கு நம்ம மாறிட்டோம். அங்க போய் மாத்திரம் நம்ம என்ன பண்ண போறோம்? அங்கேயும் இதே தான் செய்ய போறோம். அந்த மதத்தையும் சரியா நம்ம புரிஞ்சுக்காம தான் போக போறோம். பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷம் வாழ்ந்த மதத்தையே நம்மளால புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னா, புதுசா நாம ஒரு மதத்தை ஏற்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை மட்டும் நம்ம எப்படி ஆழமா போய் புரிஞ்சுக்க முடியும்? அங்கேயும் சாமி என்ன சொல்றாரு? மிஞ்சி போனா ஒரு 3 வார்த்தைகளை கத்துக்க முடியும். அல்லாஹ், அல்லாஹு, பிஸ்மில்லா. இதை தவிர இந்த மதம் மாதிரி வந்தவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஏன் அப்படின்னா, அவங்க பிறந்து வந்த மதத்தை பத்தியே புரிஞ்சுக்க முடியல. இனி புதுசா வந்த மதத்தையே அவங்களால கண்டிப்பா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லை. இதை உச்சரிச்சுக்கிட்டே நான் ஒரு முகமதியன், அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மதத்தை சார்ந்தே நடக்க வேண்டிய ஒரு சூழல்ங்கிறது ஏற்பட்டுருது. இது முகமதிய மதத்துக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவ மதமாகட்டும், புத்த மதமாகட்டும், வேறொரு மதங்களாகட்டும், இப்படி ஒரு மதத்தினுடைய கோட்பாடை புரிஞ்சுக்காம இன்னொரு மதத்தை அணுகிறோம்னு சொன்னா அந்த கோட்பாட்டையும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா எல்லா மதமும் ஒரே கோட்பாட்டை தான் வலியுறுத்துது. அவனிலிருந்து வெளியில போகக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை வெளியில போக விடாமல் தடுத்து நிறுத்துறது. இந்த ஒரு கோட்பாட்டை தவிர வேற ஒரு கோட்பாட்டை எந்த மதங்களும் வலியுறுத்துறது கிடையாது. அதனால எந்த மதத்துல இருந்தாலும் நாம் இந்த கோட்பாட்டை அடிப்படையாக வச்சுதான் பயணப்பட வேண்டியதா இருக்குது. ஸோ அது நமக்கு புரிஞ்சுக்காததுனால தான் இங்கே ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகளும் தவறான செய்கைகளும் தவறான புரிதல்களும் ஏற்பட்டு என்னுடைய மதம் பெருசு, உன்னுடைய மதம் பெருசுன்னு சொல்லி இங்கே சண்டை போட வேண்டிய ஒரு அவசியங்கிறது ஏற்பட்டுருச்சு. எப்போ இந்த வெவ்வேறு மதங்கள் இருக்குதுங்கிற நிலைமை ஏற்படுதோ அப்போவே இந்த பெருசு சிறுசெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். எது பெஸ்ட்டு எது ஒஸ்ட்டுன்னு சொல்லி எல்லாம் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இப்படி நம்மளுடைய அந்த மொத்த நடவடிக்கைகளுமே கூட ஒரு தவறான ஒரு நிலைமைக்குள்ளார போய் அடிக்குதடி வெட்டு கலவரம்னு சொல்லி அவ்வளோ பெரிய பிரச்சனை வரைக்கும் அது கொண்டு போய் விட்டுருது. அப்போ உண்மையாவே எதுக்கு இந்த ஒரே மதத்தையே எல்லாரும் பின்பற்றி இருக்கலாமே, இந்து மதத்திலேயே எல்லாரும் இருந்திருக்கலாமே, எதுக்கு இப்படி பல்வேறு வகையான மதங்கள் ஏற்பட வேண்டியது இருக்குது அப்படின்னா, அது இந்து மதம் இந்து மதமாவே இருந்திருந்தது அப்படின்னு சொன்னா அங்க எந்த ஒரு மாற்றமும் தேவைப்பட்டிருக்காது. இந்த இந்து மதத்தினுடைய கோட்பாட்டை யாரும் புரிஞ்சுக்காதனால அவங்களுக்கு தகுந்தபடி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதை மூட நம்பிக்கைகளாக மாற்றி வச்சதுனால அதை சரி பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த காலம் ஒரு சிலருக்கு அந்த புத்தி சக்தியை கொடுத்து வைக்குது. அப்படி இந்து மதத்துல பிறந்த ஒருத்தர் புத்தர், அவரு கொஞ்சம் புத்தி சக்தி இருந்ததுனால அவர் ஒவ்வொன்றையும் சிந்திச்சு பார்க்கிறார். நம்மளுடைய மதத்துல என்ன மூட நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கவனிச்சு பார்க்கிறார். ஸோ அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அவரே முயற்சி பண்ணி அந்த வழிமுறையும் கண்டுபிடிச்சு வைக்கிறார். ஸோ அதை உலகத்துக்கு அவர் பிரசுரம் செய்கிறார். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் ஒழிக்கப்படணும், இந்து மதத்தினுடைய மூட நம்பிக்கைகள்லாம் அறவே நீக்கப்படணுங்கிறதுக்காக வேண்டி அவர் அங்கே பிரச்சாரங்கள் செய்கிறார். ஸோ அவருக்கு பின்னாடி அவருடைய ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய காலத்துக்கு அப்புறம் அவருடைய பெயர்லேயே அதை மதமாக மாற்றம் அடைய வைக்கிறாங்க. ஸோ புத்தர் எந்த ஒரு மதத்தையும் ஸ்தாபிக்க கிடையாது. அவர் இந்து மதத்தினுடைய மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிரச்சாரம் செஞ்சார். அதில் அவருடைய ஃபாலோவர்ஸ் தான் அவருடைய காலத்துக்கு அப்புறம் அது புத்த மதமாக மாற்றி வச்சாங்க. புத்த மதம்னு ஒன்று இருக்கிறது புத்தருக்கே தெரியாது. ஏன்னா அவருடைய காலத்துக்கு அப்புறம் அது ஏற்பட்டது தான். அதே போல தான் கிறிஸ்தவ மதமும் கூட. ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிப்படையிலே அவர் ஒரு யூத மதத்தை சார்ந்தவர். அவரும் அந்த யூத மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். மோசேவினுடைய 10 கட்டளைகள்ல என்ன சொல்ல வந்திருக்குது, நாம் அதை எப்படி அணுகி இருக்கிறோம், அதை எப்படி நம்ம பின்பற்றுறோம் அப்படிங்கிறத அவர் உலகத்துக்கு புரிய வைக்கிறதுக்கு நிறைய பிரச்சாரங்கள் செய்ய ஆரம்பிச்சார். நிறைய இடங்கள்ல நம்ம அக்கிரமம் செஞ்சுட்டு இருக்கிறோம், மதத்தினுடைய கோட்பாட்டை மீறி நடந்துட்டு இருக்கிறோம், நிறைய மூட நம்பிக்கைகளை சேர்த்தி வச்சுக்கிட்டோம், இந்த பலி கொடுக்கறது வரைக்கும் எல்லாத்தையுமே கொண்டு கடவுளுடைய பேர்ல வச்சு நாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். கடைசியா தேவாலயங்கள் எல்லாம் சந்தக்கடையாகவும் இந்த வட்டிக்கு விடுற அந்த ஒரு தொழில் நடத்தக்கூடிய ஒரு இடமாகவும் மாற்றி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் பிரச்சாரம் பண்றாரு. ஸோ அவருடைய காலத்துக்கு அப்புறம் தான் கான்ஸ்டான்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னரால் அந்த சீடர்களோட புஸ்தகங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து அவங்க எழுதின அந்த குறிப்புகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரச்சார குறிப்புகள் எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அவர்
ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவர் எடுத்து வைக்கிறாரு. அது வரைக்கும் கிறிஸ்தவ மதம்னு சொல்லி இந்த உலகத்துல கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய காலத்துக்கு அப்புறம் 500 வருடங்கள் கழிச்சு அது இந்த பூமியில கிறிஸ்தவ மதம்னு ஒன்று ஸ்தாபிக்கப்படுது. அப்போ கிறிஸ்தவ மதம்னு ஒன்று இருக்கிறது கிறிஸ்துவுக்கே தெரியாது. ஏன்னா அவருடைய காலத்துக்கு அப்புறம் அவரை பின் தொடர்ந்து வரக்கூடியவங்க தான் அதை நிறுவுறாங்க. அதே போலதான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறவரும் அவரும் ஒரு யூத மதத்தை சார்ந்தவர் தான். அந்த யூத மதத்தில் இருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் தான். ஸோ அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் அவருடைய பிரச்சாரமானது அங்கே இருக்கவே செஞ்சது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் இங்க வந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டது நாம ஒரு புதுசாக ஒரு மதத்தை ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல கிடையாது. அவரவர் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த மதங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்களுடைய புத்தி சக்திக்கு தகுந்தபடி அவங்க புரிஞ்சுக்கிட்டு எது தப்பு எது சரிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து அதைத்தான் பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ அவருடைய காலத்துக்கு அப்புறம் அவருடைய பெயரை வைத்தே ஒரு மதம்னு இங்க வந்து ஏற்பட வேண்டியதா போச்சு. அப்படிதான் சாமி இங்க ஒரு உதாரணம் கூட சொல்லியிருப்பார். ஒருவேளை கிறிஸ்துங்கிற பேர் இல்லாம அவருக்கு ஜார்ஜ்னு ஒரு பேர் இருந்தா இப்ப அது என்ன மதமா இருந்திருக்கும்னா ஜார்ஜ் மதம்னு இருந்திருக்கும். முகமதுங்கிற பேருக்கு பதிலாக சேக்குட்டின்னு ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சேக்குட்டிங்கிற மதம் தான் அங்க இருந்திருக்கும். புத்தர் அப்படிங்கிற பேருக்கு பதிலாக சுக்கிரன்னு ஒரு பேர் இருந்தா சுக்கிர மதம்னு தான் இருந்திருக்கும். அப்ப இங்க ஸ்தாபிக்கப்பட்டது அவருடைய பெயர்ல வச்சுதானே தவிர அந்த மதத்தினுடைய கோட்பாடு என்னங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால அடிப்படையில நானாவித மதங்கள் அப்படிங்கிறது கிடையாது. ஒருவேளை மதம்னு ஒன்று இருக்கிறதாக இருந்தால் அது ஒரே மதம் தான் இருக்க முடியும். அது ஈஸ்வர மதம் தான் இருக்க முடியும். அந்த ஈஸ்வர மதம்னு சொல்லி ஒரு மதம் அல்லாமல் வேறொரு மதம்ங்கிறது கிடையாது. அந்த ஈஸ்வர மதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈஸ்வரன் அப்படிங்கிறது ஜீவசக்தியான வாயு. அது 4ஆம் அத்தியாயத்திலேயே படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிறது அந்த ஜீவசக்தியான வாயு எப்படியெல்லாம் செஞ்சிருக்குது, நமக்குள்ளார பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் மகேஸ்வரனாகவும் இருந்து அதை நம்மளை எப்படியெல்லாம் வழி நடத்திட்டு இருக்குதுங்கிறத விளக்கம் கொடுத்திருந்தார். அப்ப ஈஸ்வரன் அப்படின்னா பரணஸ்டேடன் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஜீவசக்தியான வாயு தாங்கிறத நிரூபிச்சிருந்தார். இப்ப ஈஸ்வர மதம் அப்படின்னா மதம் அப்படின்னா ஸ்தாபிக்கிறது, ஈஸ்வரன் அப்படின்னா ஜீவசக்தியான வாயு. இப்ப நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு வெளியில போய் வியாபிச்சு அது நசிஞ்சு போய்கிட்டே இருக்குது. அதைய நசிய வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் தீர்ந்து போய் நம்ம பிணமாயிருவோம். அப்படி அதை தீர விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதுதான் அந்த மதத்தினுடைய கோட்பாடாக இருக்க முடியும். அப்ப ஜீவசக்தியான வாயுவை கொண்டு போய் அது எங்கிருந்து உற்பத்தியாச்சோ அந்த உற்பத்தி ஸ்தானத்திலேயே கொண்டு போய் ஸ்தாபிக்கிறது, அதுதான் ஈஸ்வர மதம்ங்கிறது. அதெல்லாம் விட்டுட்டு நாம இங்க கட்டடங்களாக கட்டி வச்சிருக்கக்கூடிய கோயில்களாகட்டும், தேவாலயமாகட்டும், மசூதிகளாகட்டும், பள்ளிகளாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம போய் அங்க ஸ்தாபிக்கிறது கிடையாது. நாம அங்க போய் சேருவது வந்து சேத்திர உபவாசம்ங்கிறது கிடையாது. சேத்திரம் அப்படிங்கிறது இந்த உடம்புல இருக்கக்கூடிய சிரசாக இருக்கக்கூடிய அந்த மேல் பாகத்துல புருவ மத்தியத்துல அங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய லிங்கம் இருக்குது. அங்க போய் சேருகிறதுக்கு பேர் தான் சேத்திர உபவாசம் அப்படின்னு சொல்லி 16வது அத்தியாயத்துல சாமி சொல்லியிருப்பார். ஸோ அதெல்லாம் நம்ம சரியா புரிஞ்சுக்காம நமக்கு தெரிந்த வகையில ஒரு கட்டடங்களை எழுப்பி அங்க பிம்பங்களை பிரதிஷ்டை செஞ்சு நமக்கு தெரிஞ்ச வகையில பூஜை புனஸ்காரங்கள் இந்த சமய நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டு அதுல இந்த அஜபலி, நரபலி, அஸ்வபலி, குக்குட பலி அப்படின்னு சொல்லி இந்த குதிரை, ஆடு, மாடு, கோழி இதெல்லாத்தையும் நாம வந்து பலியிட்டு நாம அந்த அசைவத்தை புசிச்சுக்கிட்டு நம்ம விரதம்ங்கிற பேர்ல நம்ம உடம்பையும் வருத்திக்கிட்டு இப்படியெல்லாம் நடக்கிறதுல வந்து நமக்கு எந்த வகையிலையும் மோட்சமானது கிடைக்கிறது கிடையாது. மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகம்ங்கிற பந்தத்திலிருந்து நம்மளுடைய மனமானது விடுதலையாகணும். அந்த பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜீவனானது உணர்வு நிலை அடைஞ்சு அது ஈஸ்வரத்துவத்தை அடையணும். ஸோ அதுதான் உண்மையான மார்க்கமாக இருக்க முடியும். அந்த மார்க்கத்தை தான் நாம் இதுக்கு முன்னாடி சொன்ன புத்தர் ஆகட்டும், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகட்டும், இல்லை இயேசு கிறிஸ்துவாகட்டும், இந்த மகான்கள் எல்லாமே இங்க பூமியில வந்து நிலைநாட்டணும்னு நினைச்சது. அதனால அவங்கெல்லாம் ஒரு நியாயமான மார்க்கத்தை தான் அவங்க ஸ்தாபிச்சாங்க. அவங்க ஸ்தாபிச்ச அந்த மார்க்கத்தை நாம சரியா புரிஞ்சுக்கல. நமக்கு தெரிஞ்ச வகையில நாம இங்க பல்வேறு வகையான நடவடிக்கைகளை மூட நம்பிக்கைகளாக இங்க வந்து அதை மாத்தி வச்சிருக்கிறோம். அதனால தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஆட்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவதார புருஷர்கள் தோன்றிட்டே இருக்கிறாங்க. இப்ப கூட பாருங்க, சாமி சிவானந்த பரமசர் வந்து இந்த இந்து மதத்தினுடைய
அத்தனை மூட நம்பிக்கைகளையும் சமய சடங்கு சம்பிரதாயம் ஜாதி மதம் இன பேதங்கள் எல்லாத்தையுமே நீக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் ஒரு மார்க்கத்தை இப்போ இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதா இருக்குது. இதுவும் ஈஸ்வர மதத்தை சார்ந்தது தானே தவிர இவரும் ஒரு மார்க்கத்தை ஸ்தாபிக்கணும்னு சொல்லி ஒரு நோக்கத்துல அவர் வந்து செய்யல. ஏற்கனவே இருக்கக்கூடிய மார்க்கங்களினுடைய மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இவரும் செயல்பட்டாரு. அந்த மாதிரி உலகத்துல இதுவரைக்கும் எந்தெந்த மகான்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சொன்னது ஒரே மார்க்கம்தான். அது ஈஸ்வர மதம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மார்க்கத்தை தான். அந்த ஈஸ்வர மதத்தை தான் சாமி நமக்கும் இப்ப காமிச்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வெவ்வேறு விதமான மதங்கள் இல்லைங்கிறத நமக்கு புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இந்த ஒரு வெளிநாட்டில் கூட ஒரு கிறிஸ்தவ நாடு இருக்குன்னா அந்த நாடு முழுவதும் ஒரே மதம் தான் இருக்கும். பாகிஸ்தான் போனால் நாடு முழுவதும் ஒரே மதம் தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலாச்சாரங்கள் இருக்குது, நிறையா மொழிகள் இருக்குது, நிறையா மதங்கள் இருக்குது, சமய சடங்குகள் நிறையா இருக்குது. அதனால நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா எல்லாமே வந்து இறைவனை சேரக்கூடிய ஒரு வழிவகை தான். ஒருத்தர் சர்ச்சுக்கு போய் கும்பிட்டாலும் அவர் இறைவனை தான் போய் சேர போறாரு, ஒருத்தர் கோவிலுக்கு போய் கும்பிட்டாலும் இறைவனை தான் போய் சேர போறாரு, ஒருத்தர் மசூதிக்கு போய் கும்பிட்டாலும் அவரு இறைவனை தான் போய் சேராரு. அதனால எல்லாமே வெவ்வேறு பாதைகளாக இருந்தாலும் போய் சேரக்கூடிய இடம் ஒரே இடம் தான் அப்படிங்கிற ஒரு புரிதல்ல நம்ம இருக்கிறோம். ஆனா சாமி அந்த புரிதலும் தவறு அப்படிங்கிறது தான் சொல்றாரு. எப்படி அப்படின்னா இங்க வெவ்வேறு பாதை அப்படிங்கிறதே கிடையாது. அதுக்கு நாம ஒரு உதாரணம் என்ன சொல்லியிருப்போம், இந்த ஆறெல்லாம் வந்து வெவ்வேறு மலைகள்ல இருந்து கிளம்பி வந்தா கூட எல்லாமே ஒரே சமுத்திரத்துல தானே போய் சேருது. அந்த மாதிரி தான் நாமெல்லாம் வெவ்வேறு பாதைகள்ல வெவ்வேறு சமய சடங்குகள்ல இங்க இறைவனை தரிசித்தாலும் கூட நாம் எல்லாரும் அந்த ஒரே இறைவனை தான், அந்த ஏக இறைவனை தான் போய் அடைய போறோம்ங்கிற ஒரு கொள்கையை நம்ம வச்சிருக்கிறோம். அதுவும் சாமி தப்பு அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன் அப்படின்னா இங்க வெவ்வேறு பாதை அப்படிங்கிறதே கிடையாது, இருக்கிறது ஒரே பாதை தான். அந்த ஒரே பாதையை வச்சுதான் இங்க நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்துவும் இதே பாதையை தான் பயணிச்சாரு. தன்னுடைய சக்தியை உள்ளுக்குள்ள நிலைநிறுத்துறதுக்கு தான் பாடுபட்டாரு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் தன்னுடைய சக்தியை உள்நிலைப்படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணாரு. புத்தரும் தன்னுடைய சக்தியை உள்நிலைப்படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணாரு. இந்த இந்து மதத்துல ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பல மகான்களும் கூட அவர்களுடைய சக்தியை தனக்குள்ளாரே நிலைநிறுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. அதனால இப்ப நாமளும் இந்த சித்த வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உபதேசத்தை நாம அடைஞ்சதுனால, அதை வாங்கி பயன்படுறதுனால நம்மளுடைய நோக்கமும் நம்மளுடைய செயல்பாடு என்னவா இருக்குதுன்னா அவனுடைய சக்தியை உள்ளுக்குள்ள நிலைநிறுத்துற அந்த ஒரு மார்க்கத்தை தான் சார்ந்து இருக்குது. அதனால தான் சாமி சொல்றாரு, அநேக மதங்கள் இருக்கிறதா நாம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பைத்தியக்காரத்தனம், அது உண்மை அல்ல. இருக்கிறது ஒரே மதம் தான். அந்த மதம் தான் எல்லா மகான்களும் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது. நம்மளுடைய தவறான புரிதல்னால தான் அதை நம்ம வேறொரு வகையாக வேறொரு மார்க்கமாக அதை மாற்றி அமைச்சு வச்சிருக்கிறோம். அதனால தான் பல மத சமய சடங்குகள் எல்லாமே இங்கே வெவ்வேறு விதமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தில் சாமி வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. ஸோ இந்த 20வது அத்தியாயத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் இதை படிக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்சது இதுதான். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா தான் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரம். ஐயா ஆத்து நமஸ்காரங்கய்யா. ஐயா இன்றைய நமஸ்காரம். ஐயா ஐயா நீங்கள் பிரம்மஸ்ரீ பாலசுப்ரமணியா, பிரம்மஸ்ரீ ரமேஷ் ஐயா, சுபத்ரா மேடம் 3 பேரும் ரொம்ப அருமையாக இன்னைக்கு இந்த மதம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த அக்கௌண்டன்சி இந்த அதர்வைஸ் இந்த ஆஃபீஸில் வந்து இந்த பேக் ரெஃபரன்ஸு ஃபார்வர்ட் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க, முன் தொடர்ச்சி பின் தொடர்ச்சி. அது மாதிரி ஐயா வந்து இன்றைக்கி 20வது அத்தியாயம்னா இதை மட்டும் எடுக்காமல் பின்னாடியும் அதை கனெக்ட் பண்ணி அதை ஞாபகப்படுத்தி கொண்டு வந்து அதை ஒரு கோர்வையாக வந்து இந்த 4 மதங்கள் வந்து கூறுவது என்ன, ஈஸ்வர சேவை தான் அதை பற்றி எல்லா மதமும் கூறுது. அது இல்லாமல் எந்த மதமாவது நமது ஜீவசக்தியான வாயுவை வந்து நசிக்காமல் சேவிக்கத்தக்கக்கூடிய மோட்ச சூத்திரத்தை அந்த முறைகளை வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து எந்த மதமாக சொல்லி கொடுத்துருக்கா அப்படிங்கிறதையும் போட்டிட்டு காட்டி, அதே நேரத்தில் நம்ம மற்ற மதங்கள் வந்து கான்ஸ்டான்சின் வந்து அவரு, அப்புறம் அதுக்கு முன்னாடி அல்லாஹ் வந்து இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைக்கும் அல்லாஹு அக்பர் பிஸ்மில்லா அந்த 3 வார்த்தைகள் தான் வந்து இதை வந்துட்டு வேற என்ன வந்து அதில் கற்றுக்க முடியும். பட்டு இந்து மதத்துக்கு வந்து
எப்போ ஆரம்பித்தாங்க, யார் ஃபவுண்டர் அப்படிங்கிறது தெரியாது. அதை மட்டும் அதே நேரத்தில் மற்ற அந்த கொள்கைகள் கோட்பாடுகள் வேதவியாசருங்கிற முனிவர் வந்து அந்த கோட்பாடுகளை தொகுத்து அச்சிட்டு குருகுல கல்வி வழியாக மொழி வழியாக செய் வழியாகவும் அந்த இதெல்லாம் கேட்டு கேட்டு அதை வந்து தொகுத்து கொடுத்தாருங்கிறத வந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அந்த அதே நேரத்தில் வந்து அந்த அந்த சுய மனிதனுடைய சிந்தனைக்கு கொடுக்காம அடிமை வாழ்வு இதுவாகி அந்த கொடூர அனுபவத்தினால சரியான புரிதல் இன்றி வேற மதத்துக்கு மாறினாங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அப்பா ஞானபிதா வந்து பார்த்து எல்லாத்தையும் தொகுத்து நமக்கு வந்து அந்த ஜீவசக்தியான வாயு நம்ம அந்த ஈஸ்வர சேவை செய்யறதுனால அந்த நம்ம ஈஸ்வர மதம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி அதை வந்து இது வரைக்கும் நீங்கள் எல்லாம் தொகுத்து கொடுத்ததுக்கு சித்தவித்தியார் சார்பாக அடியேன் எனது பணிவான ஆத்ம நமஸ்காரங்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். ஒரு சிறிய திருத்தம். சௌந்தரிங்கிற பேர் தான் அவங்க மாத்தி சொல்லி சுபத்ரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்ஷன். சரிங்க. ஓகேங்க. மாற்றி சொல்லிட்டேன். தவறு. ஓகே. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? ப்ளீஸ் நிறைவு பண்ணிடலாங்க. அப்போ நாம இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து இந்த உபதேசத்தை வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி. ஸோ அதனால இந்த உபதேசத்தை நம்ம காப்பாற்றுறதுக்காக வேண்டிதான் நாம இனிமேல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மாயையினுடைய இந்த ஆற்றலில் அதிகமான அளவில் அந்த பந்தங்களானது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம இன்னமும் அதிகமாக மெனக்கெட்டு இதை நம்ம காப்பாற்றுறதுக்கு அதிக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் சாமி வந்து எந்த வேலை செய்யும் போதும் எப்போவுமே இந்த மேலும் கீழும் சதா அபியாசத்தை நிறுத்த வேண்டாங்கிறார். அப்படி செய்யும் போது என்னென்னா இந்த பந்தங்கள் அப்படிங்கிறது பதிவுகளாக வராது. பதிவுகள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த பந்தமானது நாளைக்கும் தொடரும் அப்படின்னு அர்த்தம். அது இன்னையோட முடியாதுன்னு அர்த்தம். அந்த பதிவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 6ஆம் அத்தியாயத்திலேயே சாமி வந்து பிரம்மா வந்து ஒரு யக்னம் செய்கிறதா ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். பூர்வ மத்தியத்தில் அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மா அவர் வந்து இந்த விசாராதிகள்னு சொல்லக்கூடிய இந்த பொருள்களை போட்டு அவர் ஒரு ஹோமகுண்டம் நடத்திட்டு இருக்கிறாரு. அதில் எரியப்பட்ட அந்த பொருள்கள் எரியப்பட்டதுலேருந்து வெளியில் வந்த புகையாகும் இந்த உலகம்னு சொல்கிறார். அப்போ அதில் பொருள்கள் போட்டுகிட்டே இருந்தோம்னு சொன்னால் உலகங்கிற ஒரு நிலைமை உண்டாகிட்டே இருக்கும். ஸோ அந்த விசாராதிகளாக இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் எப்படி உண்டாகுதுன்னா இந்த பதிவுகள் மூலமாக தான் வருது. நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் இங்கே நடவடிக்கையில் நம்ம கவனிக்கும் போது அது எல்லாத்தையுமே நாம் கை கொள்ளும் போது அது பதிவுகளாக வரும்போது அது மேலும் மேலும் இந்த அகங்காரத்தினால அது எரியப்பட்டு அது உலகமாக தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த உலகம்ங்கிற அவஸ்தை அந்த புகை நீங்கணும் அப்படின்னு சொன்னால் போடப்பட்ட பொருட்களை எரிஞ்சு முடியணும், புதுசாக எந்த பொருளையும் போடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அப்படி தான் இந்த பொருள்கள் போடாததுக்கு அங்கே பொருள்களே இருக்கக்கூடாது. அந்த எண்ணங்களாக இருக்கக்கூடிய அந்த விசாரங்களை நாம் சேர்த்திக்காமல் இருக்கணும், பதிவுகளை சேர்த்திக்காமல் இருக்கணும். அதுக்கு தான் சாமி இந்த சதா அபியாசத்தை மேற்கொண்டு எல்லா வேலையும் செய்ய சொல்கிறாரு. அப்படி செய்யும் போது நமக்கு புதுசாக பதிவுகள் வராததுனால நமக்கு இந்த உலகம்ங்கிற அவஸ்தையானது உண்டாகிறது தடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்படி ஒரு நிலைமையை நம்ம ஏற்படுத்தினா தான் இந்த சத்திய வாசகத்தை நம்மளால் சுலபமாக காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்கும். ஸோ அதுக்கு நாம் எல்லாரும் எந்த வேலை செய்யும் போதும் எப்போவுமே இடைவிடாமல் மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சுக்கிட்டே எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து எல்லாருக்கும் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும்